ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, டேரில் மிச்சல் 14 கோடி ரூபா கொடுத்து உன்னை எடுத்துட்டாங்கப்பா, நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வி சோஷியல் மீடியாவில் டேரில் மிச்சலை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டேரில் மிச்சலை செய்ன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கேதர் ஜாதவ் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொடுத்து அவர் ரொம்பவே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். டேரில் மிச்சல் ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயருங்க. நம்ம பார்த்துருப்போம், வேர்ல்டு கப்பா இருக்கட்டும் இல்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு விளையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் நல்ல ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். புரியுது ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு வந்து அவர் மேல ஒரு இது வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாவே 75 பால்ல 93 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 124. ஓகே, ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ்ல இன்னும் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகம். ஆனா ஹி ஃபெயில்ட் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகணும். பட் ஆனா அவருக்கான எக்ஸாக்டான பொசிஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கரெக்டா வந்து கிடைக்கல, அது ஒரு விஷயம். அட் த சேம் டைம் நேத்துலாம் அவர் ரொம்ப டவுன் த ஆர்டர் வந்தாருங்க. அங்க வந்து அது மாதிரி ஒரு ஸ்லோ பிட்ச்ல அவரால் டக்குன்னு வேகத்துக்கு அடிக்க முடியுமா அப்படின்னா யாருனாலையும் வந்து முடியாது. நம்ம ஈஸியா இங்க இருந்து சொல்லலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பண்ண முடியல. இன்னமும் நிறைய பேர் வந்து மொயின் அலி வந்து எவ்வளவோ நல்ல பிளேயர் டேரில் மிச்சலோட கம்பேர் பண்றப்போ, ஸோ டேரில் மிச்சல் வேணாம் மொயின் அலியை கொண்டு வாங்க அப்படின்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு கிடையாது. ஓகே, ஸோ ஷேன் வாட்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் 2019 காலகட்டத்தில். அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இதுதான். இத்தனைக்கும் 2018 கப்படிச்சு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்த ஒருத்தர் வந்து ஷேன் வாட்சன். அவரை போட்டு 2019 நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு போட்டு கிளின்னு கிழிச்சு எடுத்தாங்க. ஆனால் அதே ஷேன் வாட்சன் ஃபைனல் வரைக்கும் சிஎஸ்கே கொண்டு போய் ரத்த காயத்தோட விளையாண்டாரு. இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். டேரில் மிச்சலுக்கு திறமையே இல்லையா, அவரால் விளையாடவே முடியாதா அப்படின்னா நம்ம பேசலாம். டேரில் மிச்சல் இஸ் தி டெவில், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் 2 மேட்ச் ஃபெயில் ஆனாலும் நான் டேரில் மிச்சலுக்கு முட்டு கொடுத்து தான் பேசுவேன். பிகாஸ் டேரில் மிச்சல்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் இப்போ இருக்கிற கரண்ட் T20 ஃபார்முக்கு அவரால். ஐபிஎல் அப்படிங்கிறது அப்படிதாங்க இருக்கும், இது இப்படி ஈஸி கிடையாது. ஓகே, அவருக்கு அது இது வந்து ஒரு நியூ பால் ஆஃப் கேம் இது. ஸோ அது நிறைய செட் ஆகணும், இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. 4 மேட்ச்ல அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் மேட்சும் 2வது மேட்சும் ஓரளவுக்கு நல்லா தான். போன மேட்ச் டிசியோட கூட ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணார். ஓகே, பட் அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்களாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லையே தவிர அவரை வந்து நம்ம பேக் பண்ணணும். கண்டிப்பாக சிஎஸ்கே பேக் பண்ணுவாங்க, அவரை விட்டுற மாட்டாங்க. எம்எஸ் தோனி கேப்டன்சியாக இருந்தால் அவரை பேக் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் ருத்ராஜ் கேப்டன்சி, மேபி ட்ராப் பண்ணலாம். பட் ஸ்டில் டேரில் மிச்சல் மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்ததுனால விளையாட விட்றாங்க அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நான் போக மாட்டேன். ஏன்னா சிஎஸ்கே அது மாதிரி கைண்ட் ஆஃப் டீம் கிடையாது. ஏன்னா அதுக்கு மேல அதிகமாக கொடுத்து வாங்கினவங்க கூட உட்கார்ந்து இருந்திருக்காங்க. பட் எனக்கு என்னமோ டேரில் மிச்சல் கரெக்டா சிஎஸ்கேக்கு செட் ஆவாரு, டேரில் மிச்சல்னால ஆட முடியும் நல்லா, டேரில் மிச்சலுக்கு இன்னும் ஒரு சில சான்சஸ் கொடுத்தா அவரால் கேபிட்டலைஸ் பண்ண முடியும். அண்ட் அவர்னாலையுமே அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உணர்ந்திருப்பாரு. டெஃபினெட்லி அவரால் இனிமேல் அடுத்தடுத்த கேம்ஸில் ஆட முடியும். அண்ட் பவுலிங்கும் அவருக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். நேற்று நல்ல ஆப்ஷன் அவருக்கு பவுலிங் கொடுக்குறதுக்கு, ஏன்னா ஸ்லோ பிச்சு தான். டேரில் மிச்சலுக்கு ஒரு 2-3 ஓவர் தள்ளியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்திருப்பாரு. அதை பண்ணலை. ஸோ டேரில் மிச்சலுக்கு கரெக்டான பொசிஷன், கரெக்டான கேம் கிடச்சி அமைஞ்சிச்சு, அவரோட ஃபார்ம் திரும்பி வந்துச்சு அப்படின்னா தொலைச்சிருவாரு. நம்ம கிளாஸ் எல்லாம் பற்றி பேசுகிறோம்ல, அந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஏன்னா ஸ்பின்னர்ஸையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் ஒரே மாதிரி ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இவர். ஸோ மாட்டும் என்னைக்கா இருந்தாலும் அன்னைக்கு இருக்கு சம்பவம். அன்னைக்கு வந்து எல்லாரும் இப்படி பேசுறவங்களாம் டேரில் மிச்சலை புகழ்ந்து தான் பேசிட்டு இருப்பாங்க. பார்க்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணி. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல்.